ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு வத்த குழம்பு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுண்டை வத்தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். 2 முழு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க ஒரு லெமன் சைஸ் புளி அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 1 கப் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டை வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வத்த குழம்பு ரெடி. இது சூடான சாப்பாடில் சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.